நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் என் மனசுல ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலம், ஒரு கேள்வி இருந்தா அவ எனக்கு இன்னைக்கும் பதில் சொல்லுவாங்கிறதுக்கு நேத்தி நடந்தது ஒரு உதாரணம். நேத்து எனக்கு மனசுல ஒரு சின்ன வருத்தம், வேற ஒரு விஷயமா எனக்கு ஒரு வருத்தம். ஏமா நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ஏன் என்ன நீ சேர்க்கல, என்ன ஏன் நீ இந்த நீ தள்ளிட்ட, நான் உன்கிட்ட இருந்து ஏதாவது தூரமா போயிட்டேனான்னு காலம்பர பூஜை பண்ணும் போது அம்பாள்கிட்ட கேட்டேன். காலம்பரம் அம்பாள்கிட்ட கேட்டேன். மாலையில எனக்கு 5 மணிக்கு வகுப்பு, 4:45 அந்த தம்பி வந்தாப்ல, கார்ட்டூனிஸ்ட் கோபி, அவர் வந்தாப்ல. நான் நேத்து காலையில எங்க அம்மாட்ட கேக்குறேன், என்னம்மா என்ன இப்படி கேள்வி கேட்க வச்சிட்டியே, நான் உனக்கு பக்கமா இருக்கிறேன்னா தூரமா இருக்கிறேன்னா எனக்கு தெரியலையே, என்ன ஏன் நீ இந்த விஷயத்துல நீ தள்ளுன அப்படின்னு நேத்து கேள்வி கேட்டு முடிச்சேன். 4:45 நான் வகுப்புக்கு கிளம்பி அலுவலகத்துக்கு நான் போறேன். அந்த பையன் அங்க உட்கார்ந்து இருக்காப்ல. அம்மா உங்களை பார்க்க வந்தேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னாரு. சரின்னு அதை திறந்தா அம்மா எம்மடியில உட்கார்ந்து. எனக்கு காலையில கேட்டேன், 24 மணி நேரம் கூட எங்க அம்மாக்கு பொறுக்கல. உடனே சொல்ல, ஏய் நான் இருக்கேன்டி உனக்கு, நீ ஏன்டி கவலைப்படுற, எதை பத்தி நீ கவலைப்படாதடி, நான் இருக்கேன்டி உனக்குன்னு மடியில. அந்த பையன் எதை நினைச்சு வரைஞ்சாப்லன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே அழுதுட்டே இருந்தேன். அவள்கிட்ட நான் கேட்டேன், எங்க அம்மா எனக்கு மீனாட்சி,